நீங்கள் அப்கமிங் பிரைட்ஸா இன்னும் 1 வீக்கில் உங்கள் கல்யாணம் இருக்கலாம். அப்போ இந்த 3 விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணிடாதீங்க. கல்யாணத்துக்கு 1 வீக் முன்னாடி ஃபேஷியல் டீடன் பீச் அப்படின்னு எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் புதுசாக யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ்க்கு சேராங்கன்னா சப்போஸ் ஃபேஸ் ரெட் ஆகி அலர்ஜி ஆகி அது உங்களோட வெட்டிங் டேவே ஸ்பாயில் பண்ணிடும். செகண்ட், த்ரெட் பண்ணுறது. கல்யாணத்துக்கு 3 days பிஃபோர் யாருமே த்ரெட் பண்ணாதீங்க. அப்படி த்ரெட் பண்ணும்போது அந்த ஏரியாஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் சம் பர்சன்ஸ்க்கு அது பல்ஜ் ஆகியிருக்கும். ஸோ மேக்கப் பண்ணும்போது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அந்த இடத்துல செட்டில் ஆயிடுச்சுன்னா அதுவே ஒரு சைடு எஃபெக்டாகவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் எப்பயுமே 5 to 7 days பிஃபோர் த்ரெட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. தேர்ட், பட் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது, கல்யாணத்துக்கு மொதல் நாள் தூங்காமல் இருந்துடாதீங்க. பிகாஸ் தூங்காமல் இருக்கிறதுனால கண்ணுக்கு கீழே வர்ற பிளாக் சர்க்கிள்ஸை கன்சீலர் வச்சு ஹைட் பண்ணிடலாம். பட் மேக்கப்பால் உங்களோட கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட்னஸையோ உங்கள் ஃபேஸில் இருக்கிற டயர்ட்னஸையோ எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களோட ஸ்பெஷல் டே ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கல்யாணத்துக்கு மொதல் நாள் கண்டிப்பாக தூங்கிடுங்க. தூக்கம் ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா இன்னும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. Stay tuned for the part 2. I'm Jayalakshmi, makeup artist. Thank you.